வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்குல புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் எல்லாரும் நீங்கள் இட்லிக்கு ஏன் வெந்தயம் போடல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இட்லிக்கு வெந்தயம் போடுறதில்ல. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், மரவள்ளி கிழங்கு நம்ம புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு பேர் மரவள்ளி கிழங்கு. இங்கே சென்னையிலலாம் ஆள்வள்ளி அப்படிம்பாங்க. இது நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோவுக்கு ஒரு 50 சர்க்கரை, தேங்காய் திருவல் நம்ம தேவையான அளவு, சால்ட்டு தேவையான அளவு. இங்கே பாருங்கள், ஒன்று நான் நல்லா உரித்து தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சீவாமல் வச்சுருக்கேன். இதை தோல் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மரவள்ளி கிழங்கை நம்ம ஃபஸ்ட்டு சீவிடலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு இதை நம்ம சீவிக்கலாம். நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா இது ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா போதும். இது ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்காக 1 கிலோ வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது நார் வந்துடும். அதனால் கொஞ்சம் திருப்பி சீவி பாருங்கள், வரலைன்னா விட்டுருங்க. நம்ம இதில் சால்ட் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா பிணைஞ்சிட்டுங்க இப்படி. அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். சூடாயிட்டு இருக்கட்டும் இட்லி குண்டான். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் நல்லா எடுத்து இதை நல்லா புழிஞ்சிடணும். இந்த தண்ணியோடு வச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதனால் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. வேஸ்ட்டு தான், இதை கீழே தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதை இட்லி குண்டானில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இட்லி பாத்திரத்தில் இப்படி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. இதை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இது நம்ம புழிஞ்சோம் இல்லைங்களா, அதை நல்லா இப்படி உதுத்துருங்க. இப்படி உதுத்துடணும். இப்படி உதுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி இதை மூடிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இப்படி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இது நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மேலே திருவுன தேங்காவை போட்டுட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். ரெண்டாவது, இதை கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது மேலே கொஞ்சம் திருவுன தேங்காவை இப்படி போட்டுட்டு நீங்கள் வேணுன்றப்போ சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை தேவையானப்போ நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.